அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மிதுன ராசினருக்கு 3 கேது, 7ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு, 9 ராகு, 10 சனி, ஜென்ம ராசியில் குரு இருக்கிறார். ராசியாதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 7இல் சஞ்சரிப்பதால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சூரியன் செவ்வாய் 7இல் இருப்பதால் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஒன்றுமில்லாத விஷயங்களுக்காக சண்டைகள் வரலாம். ஆகவே கணவன் மனைவி ஒற்றுமை அவசியம். அடிக்கடி டென்ஷன் ஆகுதல் கூடாது. ராசிக்கு 3இல் கேது இருப்பதால் ஏதிலும் அசட்டு தைரியம். அடிக்கடி வெளியூர் தொடர்புகள் செல்வீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்பிற்கான பலன் கிடைக்கும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தக்க சமயத்தில் தங்களுக்கு கிடைக்கும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க சில சமயங்களில் இடையூறுகள் வரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு அதிகமாக இருந்தாலும் அதற்கான பலனை பெறுவீர்கள். முக்கிய விஷயங்களை பொது வெளியில் பேசாமல் இருப்பது நல்லது. பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டு. மாணவர்கள் கவனத்தை சிதறவிடாமல் நன்றாக படித்தல் வேண்டும். மிதுனராசி ஆண்கள் மனைவிமார்களிடம் பொறுமையாக பேசுதல் வேண்டும். மனைவி அமைதியாக இருந்தாலும் மிதுனராசிக்காரர்கள் மனைவியிடம் சண்டை போடுவர். ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு டென்ஷன் ஆவது, மனைவி மீது சந்தேகப்படுதல் இருத்தல் கூடாது. நம்மை நம்பி வந்தவளை கண் கலங்காமல் இருத்தல் வேண்டும். வீட்டில் உள்ள மனைவி 2 சொட்டு கண்ணீர் விட்டாலோ கண் கலங்கினாலோ அந்த குடும்பம் அபிவிருத்தி அடையாது. அடுத்த பிறவியில் மிதுன ராசினருக்கு கலஸ்தர தோஷம் உண்டாகும். ஆக மிதுன ராசி ஆண்கள் மனைவிமார்களை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நல்ல உரிமை கொடுக்க வேண்டும். மனைவி மீது மிதுன ராசி சந்தேகப்படுதல் கூடாது. சந்தேகம் என்பது ஒரு பெரிய நோய். அடுத்து ராசியாதிபதி புதன் ராசியையே பார்க்கிறார். குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். அதனால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு உண்டானால் கூட நல்ல புத்தி இருந்தால் ஒற்றுமையாக இருக்கலாம். 3இல் கேது அமர்ந்து தைரியத்தை கொடுக்கிறார். உற்சாகமான மனநிலையை கொடுப்பார். எதிலும் தெளிவோடு சிந்தித்து முடிவெடுப்பீர்கள். எப்படி இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற துணிவுடன் காரியத்தில் இறங்க வெற்றி நிச்சயம். வேலை வியாபாரத்தில் தொழில் வளர்ச்சி உண்டு. பொருளாதார முன்னேற்றம் உண்டு. வீடு விற்பனையால் ஆதாயம் உண்டு. செலவுகள் அதிகரித்தாலும் அவை சுப செலவுகளாகவே இருக்கும். சுபகாரியங்கள் நடைபெறும் என்றாலும் சில சமயங்களில் தடங்கல்கள் வரலாம். உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டு. அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். பணி சுமை அதிகரிக்கும். அதிக உழைப்பு தேவைப்படும். அதிக உழைப்பு இருப்பதால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும். மனக்கசப்புகளும் வேலையில் பதற்றமும் கவனமின்மையும் ஏற்படலாம். வணிகத்தில் போட்டி ஏற்படும். சிலருக்கு திடீர் இடமாற்றங்களும் நீண்ட தூர பயணங்களும் இடமாற்றங்களும் உண்டு. உத்தியோகத்தில் சிலருக்கு வேறு துறைக்கு மாற்றப்படும் சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆக மிதுன ராசியினர் கோவிலுக்கு சென்றால் புதன் பகவானை வழிபடுங்கள். மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.